ஹை கைஸ், ஃபைனலாக நம்ம ட்ரம்ப் வந்து பேக் அடிச்சார் பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தோன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நம்மளோட பிரேயர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. டோட்டலி எல்லாமே ஸ்டாப்ட், விச் மீன்ஸ் இந்த ஆள் வந்து 2 வீக்ஸ் சீஸ் ஃபயர்னு போட்டிருக்காரு. பட் 2 வீக்ஸ் சீஸ் ஃபயருக்கு அப்புறமும் வந்து இதே மாதிரி தான் ஏதாவது பல்ட்டி அடிப்பார்னு நினைக்கிறேன் இவர். இப்போ 2 வீக்ஸ் சீஸ் ஃபயருக்கு மேபி நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த 2 வாரத்துக்கு வந்து போர் ஒத்தி வைப்பு. அதில் வந்து நம்ம ஈரான் வந்துட்டு ஒரு சில 10 நிபந்தனைகள் விட்டுருக்காங்க. அந்த நிபந்தனைகள்லாம் சரி பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த போர் நிறுத்தலாமா வேணாமான்ற மாதிரி நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு வந்து ஒரு வகையில நம்மளுடைய எதிரின்னு சொல்லுவாங்க. பட் ஃபைனல் டே அவங்களும் வந்து நம்மளோட பங்காளின்னு தான் நான் சொல்லுவேன். பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் முன்னெடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ ஃபைனல் டே வந்து யுஎஸோட கைக்கூலி மாதிரி தான் நம்ம பாகிஸ்தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நோபல் பரிசுக்கே வந்து அவர் என்ன சொன்னாரு, நான் நீ சொன்னி அதை சொல்லு 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 அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நீ சொல்லியா, நாளைக்கு நான் சொல்லிட்டேன், அவன் திருப்பி அடிச்சா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்பே வந்து சொல்லி கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் மேபி. எனிவேஸ் நல்லது நடந்தா சரி. இந்த 2 வாரத்துல வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் வந்து திறக்கப்படுது. யூஎஸ்ல நம்ம ஓவரால் வந்து க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து கிட்டத்தட்ட $100 பிலோ போயிடுச்சு. கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்ஸ்லாம் நல்லா ஹைக் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து தங்கம் வெள்ளிலாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இனிமேல் எல்லாமே நல்லதான் நடக்கும்.